கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன். எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்லாயன். பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார். பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார். நித்தமும் என்னை நடத்துவார் என்று சொல்லி சங்கீதம் 23 தாவீதுக்குரிய பாடல். ஆண்டவரே என் ஆயர். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் எனக்கு ஒரு ஆயர் உண்டு, ஆண்டவரே என் ஆயர் என்று சொல்லி தாவீதுக்கு கிடைத்த வெளிப்பாடு, அந்த இறை வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது. அதுதான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டது. 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கும் பொழுது இந்த சொற்களின் வழி இயேசு பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள இறைவனின் ஆயர் பணியை இங்கே இயேசு கிறிஸ்து நிறைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுடைய பாடல்களை இயேசு கிறிஸ்து இங்கே நிறைவுபடுத்துகிறார். நற்செய்தியின் நிறைவு இயேசு தான். இறைவாக்கினர்கள் வழியாக ஆவியானவர் பேசிக்கொண்டிருந்தார், ஆனால் நற்செய்தியின் நிறைவு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீது சங்கீதம் 22 துடித்து பாடுவான். அதே பாடல்களின் நற்செய்தியின் நிறைவாக இயேசு கல்வாரி மலையிலே என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று அதை உறுதிப்படுத்துகிறார், நிறைவுபடுத்துகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தாவீதுக்கு கிடைத்த வெளிப்பாடு இன்று உங்களுக்கும் எனக்கும் அந்த வெளிப்பாடு வர வேண்டும். இறை வெளிப்பாடு தேவை. இறை வெளிப்பாடு அதைதான் ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேகமாய் யாராவது ஒருவர். ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆமென். சினையாடுகளை கவனத்தோடு நடத்தி செல்வார். சினையாடுகள் தோளில் சுமக்கிறார், தோளில் தூக்கி சுமப்பார். ஆயனை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். முரண்டு போன ஆடுகளை கரத்தில், முரண்டு போன ஆடுகளை அரவணைத்து பிடித்து கொள்வார், கையிலே வைத்துக் கொள்வார். இயேசுடைய போட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வச்சுட்டே இருக்கிற அந்த ஆடு எப்போ வேணாலும் முரண்டு பிடிச்சிட்டு போகும். இந்த முரண்டு பிடிக்கிற ஆடை எப்பொழுதுமே கீழே விட மாட்டார், அதை பிடிச்சே வச்சிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார்,
அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. முரண்டு பிடிச்ச ஆடு ஓடுது, முரண்டு பிடிச்சி ஓடுது. ஓடிப்போய் எங்கே மாட்டும்? எங்கே போய் விலங்குகளிடையே மாட்டும்? அங்கே அப்படியே அபய குரலோடு கத்தும். அந்த ஆட்டுக்குட்டி எங்கேயாவது நரியோ இல்லை வேறு ஏதாவது வேட்டை விலங்கு கூட அதை பிடித்து விட்டால் அதோடைய ஒரு அபய குரல் எப்படி கேட்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கோ உயிர் போகிற மாதிரி கத்தும். நாம் பார்த்துருக்கிறோம். இறைச்சி கடைகளில் அதை இறைச்சிக்காக ஆட்டுக்குட்டிகளை வெட்டுவதற்காக வண்டிகளிலே கொண்டு செல்வார்கள். எங்கள் வீட்டு முன்னாடி தான் போகும். நான் அதை அநேக நேரத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டிகள் ஐயோ ஐயோ என்ற ஒரு சத்தம் பேசும். அந்த சத்தம் கேட்கும். அதே மாதிரி அங்கே அறுக்க நேரத்தில் சைலண்ட்டாக இருக்கும். சைலண்ட்டாக அதை அறுத்துருவாங்க. ஆனால் அதை அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆடு அப்படியே கத்தி கதறிட்டு போக அந்த வண்டியில் பலமுறை நான் கேட்டிருக்கிறேன். அந்த அபய குரல், இந்த அபய குரல். ஆனால் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ஆயனை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தன் தோளில் தூக்கி சுமப்பார். சிறையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆமேன் ஆமேன். அதனாலதான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை வசனங்களிலே இந்த வார்த்தைகளை மிக அழகாக சொல்லுவார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 31 10ஆம் வசனம். ஆமென். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென் ஆமென். மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அவர் காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமன் பாதர்களே, அதெல்லாம் யோவான் நற்செய்தியில் அது அங்கே முழுமை, நிறைவு. இயேசுவின் வருகை அங்கே நிறைவு. இயேசு இல்லாமல் இறை வார்த்தை நிறைவில்லை. இயேசுவோடு இறை வார்த்தை நிறைவு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதே எசேக்கியேல் இறைவாக்கின புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம். ஆமென். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று காப்பேன். நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஒரு ஆயன் தன் மந்தையில் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். ஒரு ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். பாருங்க, இதுதான் என்னுடைய வேலை. குழுவில் வந்து பார்க்கும் பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க. 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர் சமயத்தில் இருக்கிறதாகவே காட்டிக்க மாட்டாங்க. அதிலையும் தூக்க கலக்கத்தோடு இருப்பாங்க. எல்லாரும் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி இன்னும் 5 நிமிஷம் தலகாணி வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பாதுகாப்பேன், பேணி காப்பேன்.
ஒரு ஆயன் தன் மந்தை நின்று சிதறன்ற ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களிலும் மீட்டு வருவேன். சாக்கு போக்கு சொல்றோம். சாக்கு போக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய சிசிடிவி கேமராவில் யாரும் மறைக்க முடியாது. ஆமென். அவருடைய சிசிடிவி கேமரா எப்பொழுதுமே அவருக்கு அதுக்கு வைஃபை தேவையில்லை, நெட்டு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, கரண்ட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆல்வேஸ் ஆன்லைன், ஆமென். அல்லேலூயா. ஆல்வேஸ் கண்காணிப்பு கேமரா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆமென். ஆண்டவரே என் நாயர், எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லைப்பா. நிம்மதி தேடி நான் ஓடுறேன்ப்பா. ஆனால் நிம்மதி உங்கள் சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்குன்றதை நான் மறந்து போய் ஊதாரி மைந்தனை போல தன் தந்தையின் அன்பு அரவணைப்பை விட்டு ஓடினான். இஷ்டம் போல சுற்றி திரிந்தான். எல்லா சொத்துக்களையும் அழித்தான். கடைசியில் பன்றி கூட்டிலே அவனுக்கு வேலை கிடைக்கிறது. அதுக்கு போடுற இந்த சாப்பாடு, தீவனம் கூட அவனுக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. அப்பதான் அவனுக்கு தந்தையுடைய ஞாபகம் வருகிறது. என் தந்தையின் வீட்டில் ஏழைகளுக்கு இருக்கும் கொடுக்கின்ற உணவை, வேலைக்காரர்களுக்கு கொடுக்கின்ற உணவை விட, ஐயோ இந்த பன்றி சாப்பிடுகின்ற அந்த உணவை கூட எனக்கு கொடுக்க யாரும் இல்லையே என்று சொல்லி அறிவு தெளிவோடு அவன் தந்தையிடம் திரும்புகிறான். தந்தையிடம் ஓடி வருகிறான். ஓடி போவேன், ஓடி போவேன், தந்தையிடம் நான் ஓடி போவேன் என்று சொல்லி ஓடி வரான். தந்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். எப்படா என் பையன் வருவான்? உதாரியா ஓடி போயிட்டானே, எப்படா என் பையன் திரும்பி வருவான்? அவளோடு காத்திருக்கிறார். ஓடி வருகிற மகனை பார்த்து தந்தை ஓடி போய் அவனை கட்டி தழுவி அரவணைத்து முத்தமிட்டார். கட்டி தழுவி அரவணைத்து, கட்டி தழுவி அரவணைத்து முத்தமிட்டார். அங்கே அவனை வெறுக்கவில்லை. அவருக்கு தெரியும் அவன் எப்படியாவது திரும்பி வருவான் என்று அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார். எப்ராஹிம் என் அருமை மகன் அல்லவா, என் அன்பு குழந்தை அல்லவா, அவனுக்கு எதிராக நான் பலமுறை பேசினாலும் அவரை மறப்பேனோ? அவனுக்கு கருணை காட்ட இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்று சொல்லி தந்தையாம் கடவுள் நம்மையும் பேராவலோடு ஏங்குகிறார் ஒவ்வொரு நாளும். தாவீது சொல்வதைப் போல, ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே அந்நாயர் எனக்கு ஏதும். அவர் பார்த்து கொள்வார். முரண்டு போன ஆடுகளை பார்த்து கொள்வார். பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். ஒரு இளைப்பாறுதல் அவருடைய சமூகத்தில் வந்து தான் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகத்தில் நீ வந்துட்டு அவர் தான் என்னுடைய ஆயர்னு சொல்லிட்டினா புத்துயிர் பெறுவாய். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. புத்துயிர் வறண்டு போன பள்ளத்தாக்கில் கிடக்கிற மாதிரி, பாலை நிலத்தில் கிடக்கிற மாதிரி அல்ல, பசும்புல் வெளியில பசுமையான நீர்நிலையை போல, என்றும் கனித்தரக்கூடிய பசுமையான அந்த மரத்தை போல உன்னை பாதுகாப்பார். புத்துயிர் அளித்து உன்னுடைய பெயருக்கேற்ப நீதி
வழி நடத்துவார். பெயருக்கேற்ப. அல்லேலூயா. உங்கள் பெயரிலேயே ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாரும் மறந்து போறீங்க. ஜாய், ஜாய், என்ஜாய், ஹாப்பினஸ் அதில் இருக்கு. புரியுதே இல்லை நமக்கு. நம்ம பேர்லேயே இருக்கு. அதை யாருமே அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆமன் பார்த்தவர்களே, ஆரோக்கிய ராஜ், ஆரோக்கியம் அவனுக்குள்ளே இருக்குது. அவன் ராஜ்யம் அவன்கிட்ட இருக்குது. அவன் ஆரோக்கியத்தை இழந்து நிற்கிறான். தன்னுடைய தீய பழக்கத்தினாலும் தீய குடிப்பழக்கத்தினாலும் பான் பராக்கு எல்லாம் போட்டுவிட்டு தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் சரீரத்தையும் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருக்கிறான். உதாரி மைதன் அப்படித்தான் செய்தான். அவன் ஓடி வரும் பொழுது தந்தையாம் கடவுள், அந்த ஊதாரி தந்தை என்று தான் சொல்ல முடியும், காத்திருக்கிறார். ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே விட்டார். கால்களுக்கு புதிய செருப்பு, காலுக்கு புதிய செருப்பு போட்டு புதிய ஆடைகளை உடுத்தி பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். ஆமன் பார்த்தவர்களே, அதுபோல தான் இயேசு நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. இயேசு நம்மை தேடி வருகிறார். என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? தாவீது பாடுகிறார். அதனால தான் எசேக்கியேல் மிக அழகாக சொல்லுகிறது. 14ஆம் வசனம், நல்ல மேய்ச்ச நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் உன்னை மேய்ப்பார். நீ அங்கும் இங்கும் அலைஞ்சு திரியிற, அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியம் உனக்கு வாய்க்காது. நீ அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருந்து, உண்மையாக ஜெபித்து, உண்மையாக ஸ்தோத்திரப்பலி எடுத்து, உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு முழு ஆற்றலோடும் நீ செஞ்சு பாரு. அதுக்கப்புறம் அவருடைய பெர்மிஷன் கேட்டுட்டு நீ போகிற வேலை அப்பவே நடக்கும். நீ அவருடைய சமூகத்தை விட்டுட்டு உன்னுடைய பர்சனல் காரியத்துக்காக நீ சாக்கு போக்கு சொல்லி அவருடைய சமூகத்தை விட்டு விலகி நீ போனினா அங்கே நீ வேற காட்சிகளை தான் காண முடியும். அல்லேலூயா. அது அப்படியே பசாசு அங்கே டைவர்ட் பண்ணிடுவான். திடீர் ரோட்டில் போவீங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்ப்பீங்க. திடீர் ரோட்டில் போவீங்க, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. நீங்கள் எந்த காரியத்துக்காக, நீங்கள் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் போகணுமோ அந்த நோக்கத்துக்காக உங்களால் போக முடியாது. காரணம் என்ன? அவருடைய சண்முகத்தில் உண்மையாக இருந்து கடைசியில் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு காலையில் இந்த வேலையை செய்ய போகிறேன். இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா வேண்டாவா? இதை நான் செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு நீ போய் பாரு. தடைகளை மாற்றி உன் காரியங்களை வாய்க்க செய்வார். இல்லை என்றால் நீ அலைந்து 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 சுற்றி 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 திரிவாய், ஆனால் வெற்றி காண முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய பெர்மிஷன் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் எதை செய்தாலும் அதில் வெற்றி காண முடியாது. அவருடைய சித்தத்தின்படி. அதனால தான் ஆண்டவரோடு சொல்ல, ஆண்டவரே, உம் சித்தத்தின்படி, உம் சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும். அதனால தான் இங்கே அழகாக சொல்றார் பாருங்க, நல்ல மேய்ச்ச நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். வளமான மேய்ச்சல் நிலத்தில் இளைப்பாறுதலை தருவார். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுகளில் அநேக காரியங்களிலே பற்றாக்குறை. ஏன்? காரணம் என்ன? ஏன் காரணம் என்ன? அவருடைய சித்தம் இல்லாமல் செய்கிற சில வேலைகளால் தான் நம்மகிட்ட எப்போவுமே பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஆண்டவரே, நான் இதை செய்யணும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஆசீர்வதிங்க. இதை நான் செய்ய எனக்கு துணை செய்யும்.
பிளான் போட்டு அவர்கிட்ட பேசி இந்த முடிவு எடுத்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து, ஆண்டவரே நீர் என்னோடு வழிநடத்துன்னு செஞ்சு பாருங்க. அந்த மாதம் பூரா ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம, அவர்கிட்ட அனுமதி வாங்காம உங்கள் சொந்த இஷ்டப்படி நடந்தீங்கன்னு சொன்னால் சுற்றி 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 ஒரு தெளிவான முடிவு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமென். ஆமென். அதனால தான் சொல்கிறார் பாருங்க, 15ஆம் வசனத்தில் எசேக்கியேல் 34:15 காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். ஆமென். கொழுத்து போன ஆடுகளை, கொழுத்து போனதை என்ன செய்வார்? அழிப்பார். வலிமை உள்ளதை அழிச்சிருவார். அழிப்பார். கொழுத்து போய் ஆடக்கூடாது. கொழுத்து போய் நம்ம இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் வசதி, கொஞ்சம் எல்லாத்திலும் தெளிவு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அப்படியே போயிடுறோம். அவ்வளோதான். அந்த அந்த ஆண்டவர் சமூகத்தில் அந்த மன்றாட்டு போயிடும், ஜபம் போயிடும், ஸ்துதி போயிடும், சோத்திர பலி போயிடும், ஆராதனை பலி எல்லாம் போயிடும். அந்த நேரத்துக்கு மட்டும் யூஸ் அண்ட் த்ரோ. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தேவைகளுக்கு மட்டும் ஆண்டவர், தேவை முடிஞ்ச பிற்பாடு அவரை உதறி தள்ளுகிறோம். ஆனால் ஆயன் அப்படி இல்லை. ஆயன் என்ன செய்வார்? அவர் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆமென். நீதியுடன் மேய்ப்பார். அல்லேலூயா. 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 நீதியுடன் மேய்ப்பார். வஞ்சகம் பண்ண மாட்டார், பாரபட்சம் பார்க்க மாட்டார், நீதியுடன் மேய்ப்பார். எனவே தலைவராக ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், 17ஆம் வசனம், உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கு இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கு இடையேயும் நீதி வழங்குவேன். ஆமென். ஆமென். நீதி வழங்குவார். ஆட்டுக்கும் இடையே, ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வேதனையோடு சொல்றாரு, நீங்கள் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போதாதென்று எஞ்சிய மேய்ச்சல் நிலங்களை காலால் மிதிக்கிறீர்கள். நல்ல நீரை குடித்துவிட்டு எஞ்சிய நீரை காலால் கலக்குகிறீர்களே. உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை என் மந்தை உண்ண வேண்டுமா? உங்கள் கால்களால் கலக்கப்பட்டதை என் மந்தை குடிக்க வேண்டுமா? ஆமென். அதனால தான் சொல்றாரு பாருங்க, ஆட்டுக்குட்டி மேய்க்கிற மந்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த ஆயனுக்கு எவ்வளோ பவர் பாருங்க. என் ஆடுகள் சிதறி போகக்கூடாது. ஒரு ஆடு கூட சிதறி போகக்கூடாது. அதுதான் ஆயன் தன் மந்தைகளுக்காக உயிரை கொடுப்பான், உசுரை கொடுக்கணும். ஆமன் பாத்திருக்கலே. இந்த அதிகாரம் 34 நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நேரம் நமக்கு குறைவாக இருப்பதினால். அதனால தான் இன்றைக்கி இந்த திருப்பாடல் 23, ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையாது. அந்த இந்து சகோதரி காலையில் வந்தாங்க. அவங்களுடைய சாட்சி நீங்கள் யூடியூப்பில் போட்டேன், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை எப்படி, நாங்கள் 23ஆம் சங்கீதத்தை டெய்லி சொல்லிகிட்டே இருப்போம். எவ்வளோ விசுவாசத்தோடு அவங்க அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஏதும் குறையில்லை. அப்படி இருக்க டாக்டர் லிஃப்டில் இறங்கி வர்றார், வெண்ணாடை அணிந்தவராய். எனக்கு வைரல் ஃபீவர், ஆனால் உன் பிள்ளைக்காக நான் வந்திருக்கேன்
அவளுக்கு நான் உள்ள போய் போராடுவேன். ஆமென். நான் உள்ள போய் உன் பிள்ளைக்காக போராடுவேன். என்ன வார்த்தைங்க! போராடுவேன் என்று சொல்லும். இயேசு போராடுவார், உனக்காக யுத்தம் செய்வார் என் தேவஜனமே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். உனக்காக யுத்தம், நான் போராடுவேன். அந்த வார்த்தை நீங்க கேட்டீங்களா? உனக்காக, உன் பிள்ளைக்காக நான் போராடுகிறேன். எனக்கு வைரல் ஃபீவர், எனக்கு என்ன பிரச்சனாலும் ஒரு டாக்டருடைய அந்த விசுவாசம். இன்னைக்கு நமக்கு வைரல் ஃபீவர், கொஞ்சம் காய்ச்சல், இரும்பல், சளி என்று சொன்னால் என்னால் ஆண்டவரை துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, படுத்துக்குவேன், எந்திரிக்க முடியாது. ஆனால் அந்த டாக்டர் கடவுளை போல, அதாங்க டாக்டர் எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மருத்துவர்களை படைத்தது அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். அவங்களே சொல்லுவாங்க, நாங்களும் எங்களுடைய வேலை செய்யறதுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய கடவுளை நாங்கள் கேட்டுட்டு தான் வேலை செய்வோம். அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு, அம்மா நான் உன் மகளுக்காக போராட போகிறேன், நீ போய் உன் கடவுளிடம் போராடு என்று சொல்லி, போய் ஜெபி 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 என்று சொல்லி போராடு. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகளே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகனே, பதறாதே மகளே. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் நான் அஞ்சினேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். வாழ்வுதரும் உணவு நானே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாடு உருவங்களை தம்மீது ஏற்றி யோவான் 15 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், தியானித்தோம். காலையிலும் இப்பொழுதும் தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர் அவரே, உண்மையாக நம்மை வழித்துணையாய் இருப்பவர் அவரே, உண்மையாக நமக்கு விருந்தளிப்பவர் அவரே, எல்லாம் என்பதை உணர்ந்து அவரிடம் நம்மை சரணடைய செய்வோம் என்ற சிந்தனையோடு ஆமென். மன்றத்தில் ஒப்பு கொடுப்போம். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென்.